ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்ஸ் அப்டேட் இன் தமிழ் சேனல். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்மளுக்கு சேனல் இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ மாஸ்டர் லைவ் கோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த், அதாவது மே மந்த்ல பிளான் பண்றோம். டோட்டலா ஒரு 8 டேஸ் பிளான் பண்றோம். இந்த கோர்ஸ் யார் கொடுக்க போறாரு அப்படின்னா, மிஸ்டர் யாதவ் பாலாஜி சார். நம்ம யாதவ் பாலாஜி சார் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியும். லாஸ்ட் ஒரு 4-5 இயராகவே வந்து நிறைய வேரியஸ் டைப் ஆஃப் கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு, நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு. வெல் நாலேஜபிள் பர்சன். ஸோ டோன்ட் மிஸ் இட். பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ மாஸ்டர் கோர்ஸ் வந்து நம்ம எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னா, மே 6லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கோர்ஸு. எது வரைக்கும் டேட் வந்து போகுது அப்படின்னா, மே 14th வரைக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். டோட்டலாக 8 நாள் பிளான் பண்ணுறோம். டோட்டல் எஸ்டிமேட் ஹவர் வந்து 16 hours. டைமிங் டெய்லி 8:30 PM to 10 PM. நம்ம கொடுக்க போகிற பிளாட்ஃபார்ம் வந்து ஜூம் மீட்டிங். இந்த கோர்ஸ் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ வந்து யாரெல்லாம் சார் ஜாயின் பண்ணலாம்? அக்கௌண்டன்ட், ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல், டேக்ஸ் கன்சல்டன்ட், ஜிஎஸ்டி பிராக்டிஷனர், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேரர், ஹெச்ஆர் அண்ட் பேரோல் ப்ரொஃபஷனல், ஸ்டூடெண்ட், பிசினஸ் ஓனர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இந்த பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி டேக்ஸ் கன்சல்டன்ட் வந்து இன்கம் டேக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை ஜிஎஸ்டி பண்ணிட்டு இருப்பீங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இந்த பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ ஏரியாவும் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா, உங்களை ஆல்ரெடி உங்களுடைய மந்த்லி இன்கம் சோர்ஸ் வந்து நீங்கள் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு அக்கௌண்டன்ட் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள் கம்பெனிக்கு நீங்களே வந்து ஃபைல் பண்ணலாம். பிகாஸ் நீங்களாம் அவுட் சோர்சிங் கொடுத்துருப்பீங்க. ஸோ இதை வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃப்ரெஷராக யாராவது வந்து கற்றுக்கிறீங்கன்னா, இது ஒரு நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டெஃபினட்டாக வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. முக்கியமாக வந்து ஆல்ரெடி நம்மளுடைய பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ கோர்ஸ் எடுத்தவங்க, ப்ரீவியஸ்லி லைவ் வந்திருந்தாலோ இல்லை ரெக்கார்டட் வாங்கியிருந்தாலோ, அவங்க வந்து டெஃபினட்டா இந்த லைவ் மாஸ்டர் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். 100% ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் தேரியா அப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப் போர்ட்டல்லே லாகின் பண்ணி ரியல் டேட்டா வச்சு உங்களுக்கு வந்து டெமோ பண்ணி காட்டுவோம். ஸோ அதுதான் நம்மளுடைய கோர்ஸில் இருக்க அட்வான்டேஜ். நம்ம கோர்ஸ் வந்து ஃப்ரம் பாட்டம் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் இருக்கும். அதாவது வந்து நான் இஎஸ்ஐ பிஎஃப் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், ஜீரோ நாலேஜ் அப்படி இருந்தாலும் கூட நம்ம கோர்ஸ் வந்து எண்டு முடியும் போது ஒரு நல்ல நாலேஜோட நீங்கள் வந்து வெளியே போகலாம். ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் தெரியும் சார் அப்படின்றா கூட, இப்போ என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு இஎஸ்ஐ பிஎஃப்ல என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் அப்டேட் ஆகிறதுக்கும், இன்னும் டீப்பாக நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த கோர்ஸஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து ஒன்ஸ் நீங்கள் நம்ம கோர்ஸ் முடியும் போது இண்டிபெண்ட்டாக நீங்களே உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி நம்ம கோர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு 8 நாளில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப்ல ஒரு மாஸ்டர் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் வந்து ஆகலாம். ஸோ இது வந்து ஈவன் தோ பிகினர் இருந்தால் கூட நம்மளுடைய கோர்ஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு இன்கம் சோர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம கோர்சஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மந்த்லி இன்கம் ஸ்ட்ரீம் வந்து டெஃபினட்டாக உருவாக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கோர்ஸில் டே வைஸ் நாங்கள் என்னெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே 1 நியூ லேபர் கோட். அதாவது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக 4 லேபர் கோடு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வேஜஸ் டெஃபினேஷன். அதாவது இந்த வேஜஸ் டெஃபினேஷனில் நிறைய விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நிறைய விஷயத்தை வந்து மாற்றிருக்காங்க. அது என்னெல்லாம்ன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சேலரி செக்ஷன் வந்து 50% கான்செப்ட் புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கிராஜுவிட்டி வந்து ப்ரீவியஸ்லி இருந்த அந்த இயரை வந்து எலிஜிபிலிட்டியை வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். சிடிசி கால்குலேஷன், அதாவது வந்து இதில் மெயின் எல்லாமே வந்து சிடிசியில் போயிட்டு சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதில் எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்றத வித் எக்ஸல் ஒர்க்கிங்கோட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து டே 1. இதில் டே 1ல தான் வந்து மேஜராக நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. நவம்பர் 2025லேருந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து இது ரிலேட்டடாக கிளாஸஸ் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டே 2 கான்செப்ட் கிளாரிட்டி பிஎஃப்ல. அதாவது வந்து பிஎஃப் வந்து ஒரு கம்பெனிக்கு எப்போ அவங்களுக்கு அப்ளிகபிலிட்டி, எப்போ வந்து கவரேஜ் வந்து வரும் அப்படின்றது டே 1ல இருக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு கோட் வேஜஸ், சோசியல் செக்யூரிட்டி, அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு 3 டைப் ஆஃப் ஸ்கீம் பிஎஃப்ல வந்து இருக்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ளஸ் வந்து கான்ட்ரிபியூஷனுடைய லிமிட்டு, ரேட்டு, ரூல்ஸு
இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பிளஸ் வந்து உங்களுக்கு எம்ப்ளாயியுடைய ஷேர்ஸ் எவ்வளவு ரேஷியோல பிரிக்கிறது, அட்மின் சார்ஜ் எவ்வளோ, இடிஎல்ஐ சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்றதையும் சொல்லி தருவார். பிளஸ் வந்து ஒரு புதுசா ஒரு எம்ப்ளாயி வராங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கணும், அவங்களுக்கு யூஏ நம்பர் ஜென்ரேட் பண்றதுக்கு அதுவும் உங்களுக்கு சொல்லி தருவாரு. பிளஸ் வந்து உங்க உமேங் ஆப் அந்த அதில் வந்து நம்மளுடைய நியூ ஜெனர் வந்து எப்படி வந்து ஆட் பண்றது அதுவும் வந்து சொல்லி தருவாரு. ஒரு எம்ப்ளாயி வெளியே போறாங்க, எக்ஸிட் ஆகுறாங்கன்னா அதை நம்ம எப்படி வந்து பண்றது அதுவும் வந்து உங்களுக்கு டே 2ல சொல்லி தருவார். டே 3ல வந்து உங்களுக்கு இஎஸ்ஐ உடைய பேசிக் கான்செப்ட் கிளாரிட்டி, அதாவது வந்து உங்களுக்கு இஎஸ்ஐ வந்து ஒரு கம்பெனிக்கு எப்ப அப்ளிகபிள், எப்ப கவரேஜ் ஆகும், அதனுடைய கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி, பிளஸ் வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம், கான்ட்ரிபியூஷன் உடைய லிமிட், ரேட், ரூல்ஸ் அது வந்து சொல்லுவாரு. யாருக்கெல்லாம் வந்து இந்த இஎஸ்ஐ வந்து எலிஜிபிள், அதை எம்ப்ளாயிக்கு வந்து நம்ம எப்படி வந்து பார்க்கறது அதுவும் சொல்லி தருவாரு. ஒரு புதுசாக ஒரு எம்ப்ளாயி வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம என்னென்னலாம் டாக்குமெண்ட் வாங்கி அவங்களுக்கான இஎஸ்ஐ நம்பர் வந்து கிரியேட் பண்ணுறது அதுவும் வந்து சொல்லுவார். ப்ளஸ் நியூ மெம்பர் வராங்கன்னா அவங்களை எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி எக்ஸிட் பண்ணுறது அதுவும் சொல்லி தருவாங்க. ப்ளஸ் வந்து பச்சான் கார்டு அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் அதனால் என்ன அப்படின்றதையும் சொல்லி தருவார். அதுக்கப்புறமேட்டு வந்து இஎஸ்ஐ போர்ட்டல் போயிட்டு அதில் இருக்கிற டுட்டோரியல் மாதிரி அதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ளஸ் வந்து இஎஸ்ஐ உடைய வேஜஸ் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது நியூ லா பிரகாரம், ஏன்னா இந்த பிஎஃப்லேயும் மாறிடுச்சு, டோட்டலாக இஎஸ்ஐலையும் மாறி இருக்கு, அது என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகிருக்குன்றதையும் சொல்லி தருவார். ப்ளஸ் இஎஸ்ஐ நம்பர் வந்து எப்படி யூஏ நம்பரோட லிங்க் பண்ணுறது அதுவும் சொல்லி தருவார் டே 3ல. டே 4 ரிஜிஸ்ட்ரேஷன், இது ரொம்ப மஸ்ட். இப்போ கன்சல்டண்டாக இருந்தாலும் சரி, அக்கௌண்டண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் வந்து கிளைண்ட் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து எடுக்கிறீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காஸ்ட் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். அதனால் அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஸ்ரீராம் சுவேதா போர்ட்டலில் போயிட்டு எப்படி பண்ணுறதுன்றதையும் சொல்லி தருவார். இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்சிஏ போர்ட்டலில் ஒரு ஓவர்வியூ காட்டுவார். இதெல்லாம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்றதையும் சொல்லி தருவார். நெக்ஸ்ட் டே 5ல வந்து உங்களுக்கு பிஎஃப் மந்த்லி இசிஆர் ரிட்டர்ன் வந்து எப்படி வந்து ஃபைல் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், நியூ இசிஆர் ரிட்டர்ன் ஃபைலிங் ப்ராசஸ், அதில் வந்து ரெகுலர், சப்ளிமெண்ட்ரி, ரிவிஷன் ரிட்டர்ன் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபைல் பண்ணுறது அதுவும் சொல்லி தருவார். ப்ளஸ் வந்து ஹவு டு ஃபைல் மல்டிபிள் ஸ்பிளிட் ரிட்டர்ன் அதுவும் வந்து உங்களுக்கு சொல்லி தருவார். ப்ளஸ் நில் ரிட்டர்ன் எப்படி வந்து பண்ணணும், அரி ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணணுன்றதையும் சொல்லுவார். ஒன்ஸ் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது காமனாக என்னென்ன எரர்ஸ்லாம் வரும், அந்த எரர்ஸ் எப்படி வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும் அதுவும் சொல்லி தருவார். சலான் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி பேமெண்ட் பண்ணுறது சொல்லி தருவார். டைரக்ட் சலான் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது சொல்லி தருவார். இது டே 5ல. டே 6 இஎஸ்ஐ வந்து மந்த்லி வந்து ரிட்டர்ன் வந்து எப்படி வந்து ஃபைல் பண்ணுறது போர்ட்டலில், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், நார்மல் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது, நில் எப்படி ஃபைல் பண்ணுறது, அரியர் எப்படி ஃபைல் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தருவார். எரர்ஸ் வந்தால் அந்த எரர்ஸ் வந்து எப்படி ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும் சொல்லி தருவார். சலான் எப்படி கிரியேட் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும் சொல்லி தருவார். ஒமிட்டட் சலான் இது என்ன சினாரியோக்கு வரும், வந்தா அது எப்படி வந்து கிரியேட் பண்றது சொல்லி தருவாரு. நெக்ஸ்ட் டே 7 கம்ப்ளைண்ட்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆடிட். இஎஸ்ஐபிஎஃப் பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் இன்ஃபெக்ஷன் மஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும், இன்கேஸ் மெயின்டைன் பண்ணலாம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி, டியூ டேட்டை தாண்டி ஃபைல் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் வரும், நீங்க வந்து ப்ராப்பரா ஃபைல் பண்ணலாம் என்னென்னலாம் இஷ்யூ ஆகும், டாக்குமெண்ட் ப்ராப்பரெல்லாம் வச்சிடலாம் என்னெல்லாம் இஷ்யூ ஆகும், அது எல்லாமே வந்து இதுல சொல்லி தருவாரு. ஃபார்ம் 5A ஓனர்ஷிப்புக்கு எப்படி வந்து பண்றது, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டிஎஸ்சி வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, ஆக்டிவேஷன் எப்படி பண்றது, எப்படி பிரான்ச் ஆட் பண்றது, நோட்டீஸ் வந்து எப்படி ரீப்ளே பண்றது, வேரியஸ் டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்றது, இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேமேஜ் சலான் எப்படி வந்து கிரியேட் பண்றது, ஃபைனலி பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ எப்படி வந்து க்ளோசர் பண்றது அதுவும் வந்து சொல்லி தருவாரு டே 7ல. டே 8 வந்து ஒரு போனஸ் டாபிக். டே 1 to டே 7 வந்து பியூர்லி ஒரு கம்பெனியுடைய லாகின், அதுக்கு எப்படி வந்து ஃபைல் பண்றதுன்றது தான். டேட் வந்து பியூர்லி நம்மளுடைய எம்ப்ளாயி, நம்மளுக்கு ஒரு யூஏ நம்பர் இருக்கு, நம்ம யூஏ நம்பர்ல எப்படி வந்து லாகின் பண்றது, பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்றது, எப்படி வந்து பாஸ்புக் வந்து செக் பண்றது, கரெக்ஷன் எப்படி பண்றது, கேவைசி எப்படி அப்டேட் பண்றது, டிரான்ஸ்ஃபர் எப்படி பண்றது, கிளைம் எப்படி பண்றது, நாமினி எப்படி அப்டேட் பண்றது, அட்வான்ஸ் எப்படி வித்ட்ரா பண்றது, A to Z வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தருவார். பிஎஃப் வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட் மொத்தமாக எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் சொல்லி தருவார். ஸோ ஓவரால் நம்மளுடைய 8 days உடைய சம்மரி பார்க்கணும் அப்படின்னா, லேட்டஸ்ட் லேபர் கோட் அப்டேட்ஸ், வேஜஸ் டெஃபினேஷன், சேலரி செக்டர் 50% ரூல்ஸ், பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ கம்ப்ளீட் பேசிக் கான்செப்ட் கிளாரிட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் லைவா எப்படி ஃபைல் பண்றது, ரிட்டர்ன் எப்படி மந்த்லி ஃபைல் பண்றது, பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ 100% ப்ராக்டிகலோட, கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் எப்படி வந்து ஹேண்டில் பண்றது, போனஸா வந்து எம்ப்ளாயுடைய பிஎஃப் போர்ட்டல்ல நம்ம என்னென்னலாம் வந்து பண்றது. ஸோ இதான் ஓவரால் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐல 8 days உடைய எங்களுடைய கோர்ஸ் உடைய கண்டென்ட்.
கண்டென்ட். ஓகே, நம்ம கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஆஃப்டர் செக்ஷன் முடிஞ்ச பிறகு என்னலாம் சார் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ உடைய பார்கோட் ஆக்ட் உடைய பிடிஎஃப் கிடைக்கும். ஆல் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ ஃபார்ம்ஸ் ரெடி டு யூஸ் காப்பி கிடைக்கும். சேலரி செக்ஷன் ஃபார்மேட், அதாவது வந்து இப்போ வந்திருக்கிற நியூ லேபர் கோட் பிரகாரம் சேலரி செக்ஷனுடைய ஃபார்மேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளாட்ஃபார்மில் கோர்ஸ் லைவ் வரவங்களுக்கு ரெக்கார்டோட வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் கோர்ஸ் லைவும் வரலாம், ரெக்கார்டும் பார்க்கலாம். உங்களுக்கு டபுள் பெனிஃபிட். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை அன்னைக்கு வரல அப்படின்னாலும் ரெக்கார்டர் அக்சஸ் பண்ணலாம். இல்லை லைவ் எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் ரீகால் பண்ணுறது, ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரெக்கார்டர் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம கொடுக்குற ஆல் ஸ்டடி மெட்டீரியல் இன்க்ளூடிங் பிபிடி, ஒர்க்கிங் ஷீட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் வீடியோவை தவிர. நெக்ஸ்ட், நம்ம கொடுக்குற கோர்ஸ் லைவ்ல டெய்லி வந்து உங்களுக்கு Q&A இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோர்ஸ் முடிஞ்ச பிறகும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த வேலிடிட்டி பீரியட் வரைக்கும். நம்மளுடைய கொடுத்த கோர்ஸ்ல கண்டென்ட்ல கான்செப்ட் டவுட் இருந்தால் டோட்டலி ஃப்ரீ. இன்கேஸ் உங்களுடைய கம்பெனிக்கோ இல்லை அது வந்து கமர்ஷியலாக சில விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க, ப்ராக்டிக்கலாக ஹெல்ப் வந்து கேட்குறீங்கன்னா அது சார்ஜபிள் பேஸ்ட் ஆன் டேட்டா. எவ்வளோ நாள் சார் நம்ம ரெக்கார்டட் வீடியோ அக்சஸ் பண்ணலாம்? ஜென்ரலி நம்ம வந்து ப்ரீவியஸ்லி லைவ் கொடுக்கும்போது ஒரு மாதம் அதுக்குள்ளே தான் தருவோம். ஆனால் இப்போ 2 மந்த் அக்சஸ் தரும். பிகாஸ் இந்த நியூ லேபர் கோடில் நிறைய விஷயம் வந்திருக்கிறதுனால, நிறைய ரிவிஷன் தேவைப்படுன்றதுனால 60 நாள் அக்சஸ் வந்து கொடுக்குறோம். ஓகே, எல்லாமே ஓகே சார், எனக்கு வந்து ஓவரால் 8 டேஸ் கண்டென்ட் பிடிச்சிருக்கு, நான் இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு சூப்பர். பட் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வேல்யூ வந்து தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வேல்யூ ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஒன்ஸ் நீங்கள் கோர்சஸ்லாம் கற்றுக்கிட்டு பிறகு மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறீங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்கணுன்றது நம்மளுக்கு தெரியணும். அது மட்டும் இல்லை, நம்ம கோர்ஸுடைய ஒர்த் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த மார்க்கெட் வேல்யூ வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, பிஎஃப் ஆர் இஎஸ்ஐ ஈச் 2500 சார்ஜ் பண்ணலாம். போத் ரெண்டுமே பண்ணுறீங்க 5 வந்து சார்ஜ் பண்ணலாம். மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க, பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ ஈச் 500 வந்து சார்ஜ் பண்ணலாம். போத் ரெண்டுமே பண்ணுறீங்க 1000 rupees வந்து சார்ஜ் பண்ணலாம். பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐல அட்வான்ஸ் வித்ட்ராவல் ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் 500 சார்ஜ் பண்ணலாம். டிமாண்ட் நோட்டீஸ் ஆர்டர் 3000 சார்ஜ் பண்ணலாம். ஸோ மினிமம் மார்க்கெட் வேல்யூ 15,500. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ரேஞ்ச் இருக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து மேக்ஸிமம் புஷ் பண்ணலாம். அது நிறைய வால்யூம் டர்ன் ஓவர் பண்ணுற பெரிய கம்பெனிஸுக்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஓகே, நம்மளுடைய பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ மாஸ்டர் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுடைய கேரியர் அண்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஒரு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வருது, போத் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ ரெண்டுமே ரிஜிஸ்ட்ரேஷன் வருதுன்னா ஒரு கிளைண்ட் கிட்டே இருந்தே நீங்கள் வந்து 10K சார்ஜ் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய கோர்ஸுடைய ஒர்த் வேல்யூக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஒரு கிளைண்ட்லேருந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இன்கேஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ரிட்டர்ன் ஃபைலிங் வருதுன்னா பர் கிளைண்ட்டுக்கு 1000 3000 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து கிளைண்ட் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறீங்க, ஒரு 5 கிளைண்ட் அப்படி பண்ணிங்கன்னா ஒரு 5000 15,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். இதே வந்து ஒரு 15லேருந்து 20க்கு மேலாம் போகுதுன்னா மந்த்லி ஒரு 30,000 40,000 50,000 வரைக்கும் நீங்கள் இதில் கன்சல்டன்ட் ஃபீல்டில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து இது ஹை பொட்டன்ஷியல் கோர்ஸ். ஸோ இதை வந்து இப்போ இந்தியாவில் நிறைய வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய வருது. நிறைய கம்பெனி வந்து இப்போ வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கு. ஸோ இன்னும் ரீச் ஆக ஆக நிறைய இது வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து இந்த டைமில் நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. உங்கள் ரெசியூமில் எனக்கு இதெல்லாம் தெரியும், இல்லை ஒர்க் பண்ணுற கம்பெனி எனக்கு இதெல்லாம் தெரியும்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜாப் ப்ரொமோஷன் growth இது எல்லாமே அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியே பண்ணி தரீங்கன்னா ஃப்ரீலான்சிங் மாதிரியும் பண்ணி தரலாம். பார்ட் டைமாக நீங்கள் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் டைமாக ஒரு கன்சல்டன்ட் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை டெஃபினட்டாக சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் சோர்ஸை வந்து டெஃபினட்டாக இந்த கோர்சஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஓகே சார், எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, ஸோ உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஸோ நம்ம கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரிவீல் பண்ணலாம். நம்ம கோர்ஸ் வாங்குறவங்களுக்கு நம்மளுடைய மெம்பர்ஷிப் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக போனஸாக ஃப்ரீயாக தரும். அதனுடைய ஒர்த்தே வந்து 749. ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே ஒரு லிமிட்டட் ஷீட் தான். ஸோ அதனால் வந்து இதை பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆக்ஷன் வந்து இமீடியட்டாக எடுங்க. ஆஃப்டர் ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும், அது என்னன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வேல்யூ 15,500 இருக்குது. கோர்ஸ் ஒர்த்து 10,000. நீங்கள் மார்க்கெட்டில் ஜென்ரலாக வந்து போய் விசாரிச்சாலும் மார்க்கெட்டில் பெருசாக வந்து இதை வந்து யாரும் எடுத்து டீச் பண்ணுறதோ சொல்லித்தரதோ இல்லை. ரொம்ப ரேராக சில பேர் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிற ஆஃபர் இன்ட்ரோவேட்டிவ் ஆஃபர் ப்ரைஸ் 2499. ஸோ நம்மளுடைய மெம்பர்ஷிப் ஒர்த்தியால் வந்து ஒரு 749 போச்சு அப்படின்னா இது பிலோ 2000க்குள்ளே தான் உங்களுடைய கோர்ஸே வந்து கிடைக்குது. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட், பட் உங்களுக்கு இது ஒரு கிளைண்ட்ல இருந்தே நீங்கள் வந்து இதை ரெக்கவரி பண்ண முடியும். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஆஃப்டர் 20 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 2999 ஒரு 500 மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு, ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டில் நல்ல ஆஃபரில் கிடைக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஓகே சார், இது எப்படி சார் பேமெண்ட் பண்ணுறது? உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்
கியூஆர் கோடு வந்து இப்போ நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாறி இருக்கும். ஸோ அதனால கரண்ட் அக்கௌண்ட்ல கம்பெனி நேம்ல இருக்கிறதுனால நீங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்றீங்கன்னா உங்களுடைய ஜிபே ஃபோன்பேல ஆல்ரெடி நீங்க வந்து கிரெடிட் கார்டில் யூபிஐ லிங்க் பண்ணி இருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் இருந்து கூட நீங்க பேமெண்ட் பண்ணலாம். கிரெடிட் கார்டு இல்லாதவங்க நார்மலி நீங்க இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணியும் பேமெண்ட் பண்ணலாம். ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் அந்த நம்பரை நீங்க டைப் பண்ணியும் பேமெண்ட் பண்ணலாம். ஆர் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு போட்டும் பேமெண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்றீங்கன்னா பேமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வந்து பேமெண்ட் ப்ரூஃப் ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணா ஒரு கூகுள் ஃபார்ம் கிடைக்கும். அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கோர்ஸ் கிட்ட நெருங்கும் போது செப்பரேட்டா ஒரு குரூப் வந்து கிரியேட் ஆகும். அதில் தான் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.